ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் பரிசுத்த வேதத்தில் ஒரு வசனம், அது நியாயாதிபதிகள் 6:12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இந்த சம்பவம் நடந்தது கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் 1252. இஷ்டவேலிலே நியாயாதிபதியின் நாட்களிலே தெபோராளின் காலத்துக்கு பின் தீயவை என்று கர்த்தர் கூறிய காரியங்களை மீண்டும் இஷ்டவேலர் செய்தனர். அப்படி என்ன பொல்லாப்பானதை செய்திருப்பார்கள்? தேவனுடைய மக்கள் மறுபடியும் கானான் மக்களின் தெய்வ வழிபாடுகளோடு இரண்டர கலந்து அவர்களின் அசுத்த வாழ்க்கையோடு தங்கள் வாழ்க்கையை இணைத்து கொண்டு அவர்களைப் போல வாழ தொடங்கியிருந்தனர். அதன் பலனாக இஷ்டவேலருக்கு கிடைத்த தண்டனை, மீதியானியர் அமலேக்கரோடும் கிழக்கத்தி புத்திரரோடும் சேர்ந்து இஷ்டவேலரை 7 ஆண்டுகள் தோற்கடிப்பதற்கு கர்த்தர் அனுமதித்தார். இந்த மீதியானியர் மிக வல்லமையுடையவர்களாய் இஷ்டவேலை மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள். எனவே இஷ்டவேலர் மலைகளிலே ஒளிந்து கொள்வதற்கான இடங்கள் பலவற்றை அமைத்து யாரும் பார்க்க இயலாத குகைகளிலும் மலைகளிலும் தங்கள் உணவுப் பொருட்களை மறைத்து வைத்தனர். மீதியானியரும் கிழக்கில் உள்ள அமலேக்கியரும் வந்து அவர்கள் பயிர்களை அழித்து அவர்கள் தேசத்தில் முகாமிட்டு தங்கி இஷ்டவேல் பயிரிட்ட தானியங்களையும் அழித்தனர். இன்றைக்கு இருக்கிற காசா நகரம் வரைக்கும் உள்ள நிலங்களில் இஷ்டவேலர் பயிரிட்ட பயிர்களை அந்த மீதியானியர் பாழாக்கி போட்டனர். இதனால் இவர்களுக்கு சாப்பிட ஒன்றும் விட்டு வைக்கவில்லை. அவர்களது ஆடுகள், பசுக்கள், கழுதைகளை கூட அவர்கள் ஓட்டிச் சென்று விடுவார்கள். மீதியானின் ஜனங்கள் வந்து தேசத்தில் முகாமிட்டு தங்கினார்கள் என்று இருக்கே. பொதுவாக ஒரு நாட்டை பிடிக்க எதிரிப்படை முகாமிட்டால் அந்த நாட்டு படை வீரர்கள் தானே வருவார்கள். ஆனால் இங்கோ இவர்கள் தங்கள் குடும்பத்தினரையும் அவர்களின் விலங்குகளையும் கூட கொண்டு வந்தனர். அதனால் தான் வெட்டுக்கிளிகளின் கூட்டத்தை போல் அவர்கள் மிகுதியாக வந்தனர். எண்ணக்கூடாத அளவிற்கு ஜனங்களையும் ஒட்டகங்களையும் பார்க்க முடிந்தது என்று இருக்கிறது. அந்த ஜனங்கள் எல்லாரும் தேசத்துக்குள் நுழைந்து தேசத்தை பாழாக்கினர். இதனால் இஷ்டவேலர் மிக ஏழைகள் ஆக வேண்டி வந்தது. எனவே இஷ்டவேலர் கர்த்தரிடம் உதவிக்காக வேண்டினார்கள். இந்த இஷ்டவேலர்கள் இதை அடிக்கடி செய்வதை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கிறோம். இஷ்டவேலரிடம் இருந்த பிரச்சனை என்னவென்றால், இவர்களுடைய விசுவாசம் ஆண்டவர் மீதுள்ள அன்பினாலோ நன்றி உணர்ச்சியினாலோ அல்ல, தங்கள் சுய நல நன்மைக்காகவும் தேவைகளுக்காகவுமே. ஏனெனில் தங்களுக்கு நெருக்கடியும் துன்பமும் வந்த போது அவர்களுக்கு ஆண்டவர் தேவை எனும் உணரும் போதுதான் அவர்கள் அவரை தேடினார்கள். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாமும் எங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். விசுவாசிகள் என்ற நிலையில் நாம் ஆண்டவர் யார், அவர் நமக்கு செய்தது என்ன என்பதை உணர்ந்து அவர் மீது அன்பு கொண்டு நன்றியுடன் அவரை விசுவாசிக்கிறோமா, அல்லது அவரிடமிருந்து நாம் என்ன பெற்றுக்கொள்ளலாம் எனும் சுயநல எண்ணத்துடன் அவருக்கு சேவை செய்கிறோமா? யோசிக்க வேண்டும். இந்த இடத்திலே கர்த்தரோட தீர்க்கதரிசியை இந்த இஷ்டவேலருக்கு அனுப்புகிறார். அவர் வந்து, இஷ்டவேலின் தேவனாகிய கர்த்தர் கூறுவது இதுவே: நீங்கள் எகிப்தில் அடிமையாயிருந்தீர்கள். நான் உங்களை விடுவித்து அந்த தேசத்திலிருந்து அழைத்து வந்தேன். நான் எகிப்தில் பலமுள்ள ஜனங்களிடம் இருந்து உங்களை மீட்டேன். பின்னர் கானானியர் உங்களை துன்புறுத்தினார்கள். நான் மீண்டும் உங்களை காப்பாற்றினேன். அத்தேசத்திலிருந்தே அவர்களை போகும்படி செய்தேன். அவர்கள் தேசத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன். உங்களிடம் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர். எம்மோரியரின் தேசத்தில் வாழ்வீர்கள். ஆனால் அவர்களின் பொய் தெய்வங்களை தொழுது கொள்ளாதீர்கள் என்றேன். ஆனால் நீங்கள் எனக்கு கீழ்ப்படியவில்லை என்றார். இதை கர்த்தரின் புலம்பல் என்று கூட சொல்லலாம். இஷ்டவேலர் கீழ்ப்படியவில்லை என்பதுதான் உண்மை. இந்த தீர்க்கதரிசி சொன்னதை கேட்டும் அவர்கள் பாகால் வணக்கத்தை கைவிடவில்லையே. இதுதான் இந்த சம்பவத்தின், இந்த வசனத்தின் சிச்சுவேஷன். இந்த இடத்தில் அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் கிதியோன் எனும் பேர் உள்ளவனிடம் வந்தார். ஒப்ரா எனும் இடத்தில் ஒரு கர்வாலி மரத்தின் கீழே கர்த்தருடைய தூதன் வந்து உட்கார்ந்தார். அந்த கர்வாலி மரம் யோவாஸ் என்பவனுக்கு சொந்தமாய் இருந்தது. யோவாஸ் அபியேசரின் குடும்பத்தைச் சேர்ந்தவன். யோவாஸ் கிதியோனின் தந்தை. இந்த அபியேசர் குடும்பம் யோசேப்பின் குமாரனாகிய மனாசையின் சந்ததி என யோசுவா 17:2 நாங்கள் காண்கிறோம். திராட்சை ஆலையில் கிதியோன் கோதுமையை அடித்து கொண்டிருந்தான். கர்த்தருடைய தூதன் கிதியோனுக்கு அருகே உட்கார்ந்தார். மீதியானியர் கோதுமையை பார்த்துவிடக் கூடாதென்று கிதியோன் மறைத்து வைக்க முயன்றான். ஒருவேளை வந்த கர்த்தருடைய தூதனானவரையும் இவன் மீதியானியோட ஒற்றன் என்று நினைத்தானோ என்னமோ. இங்கே கர்த்தருடைய தூதனானவர் என்று வேதம் யாரை அழைக்கும் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இங்கே இதுவரை நடக்காத ஒரு ஆச்சரியம் நடந்தது.
கர்த்தருடைய தூதனானவர் ஒரு மனுஷனை தேடி வந்து மரத்தடியிலே உட்கார்ந்து இருந்தாராம். சரி, இப்போ நம் தியான வசனத்துக்கு வருவோம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இப்படி பயந்து தயங்கி ஒளித்து மறைந்து நிற்கும் இந்த கோழை கிதியோனை பார்த்து கர்த்தர் பராக்கிரமசாலியே என்று கூப்பிட்டிருக்கிறாரே, அது எப்படி? அவர் யாரையும் கோழை என்றோ பயந்தவன் என்றோ ஒன்றுக்கும் உதவாதவன் என்றோ பார்ப்பதில்லை. அந்த பயந்து கிடந்த கிதியோனை எடுத்து அவனை வீரனாக்க அவர் விரும்பினார். அதுதான் ஆண்டவர் என்று இப்படி அநேக செய்திகளை நாங்கள் இதுவரை கேட்டிருக்கிறோம். ஒரு பயந்த மனுஷனை பராக்கிரமசாலியே என்று கர்த்தர் பொய்யாக சொல்வாரா? இல்லையென்றால் அவர் அவனை தவறாக கணித்து விட்டாரோ? அல்லது அவர் காரியங்களை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்பவரா? இல்லவே இல்லை. உண்மையில் கிதியோன் பராக்கிரமசாலியே தான். இவர்கள் கோதுமையை பயிரிடுவார்கள். அது நன்றாக விளைந்து அறுவடை காலம் வரும்போது மீதியானியரும் கிழக்கில் உள்ள அமலேக்கியரும் வந்து பயிர்களை அறுவடை செய்து கொண்டு மீதியை அழித்து விடுவார்களாம். வெட்டுக்கிளிகளின் கூட்டத்தை போல் எண்ணக்கூடாத அளவுக்கு ஜனங்களை கண்டு பயந்து இஷ்டவேலர்கள் பதுங்கி இருந்த போது இந்த ஒரே ஒரு கிதியோன் மட்டும் தன் குடும்பத்தை தன் ஜனத்தை பசியிலிருந்து காப்பாற்ற துணிந்து கோதுமையை அறுவடை செய்தது மட்டுமல்ல, அதை போரடித்தானா. எப்படியாக கோலியாத் வந்து நின்ற போது இஸ்ரவேல் வீரர்கள் பயந்து நின்றார்களோ, அப்படி இங்கேயும் இந்த இஸ்ரவேல் பயந்து நின்ற போது அந்த தாவீதை போல இந்த கிதியோன் அவருக்கு முன்னோடியாகவே அப்படி நின்றிருக்கிறார். இதை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். இந்த 11ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசித்து பார்த்தால், கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்பி வைக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் என இருக்கிறது. திராட்சை ஆலையில் கிதியோன் கோதுமையை அடித்து கொண்டிருந்தான் என இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது. கோதுமையை வயலில் தானே போரடிக்க முடியும். அந்த கால திராட்சை ஆலை என்றால் அது எப்படி இருந்திருக்கும் என்று கற்பனை பண்ணி பாருங்கள். மேலே பழங்களை போட்டு மிதிக்க கீழே திராட்சை ரசம் வழியும். ஒரு வித்தியாசமான கூம்பு வடிவில் இருக்கும். ஆனாலும் கிதியோன் திராட்சை ஆலையில் அவ்வளவு சிரமத்துடன் ஆனால் துணிவுடன் போரடித்ததை கண்டே கர்த்தருடைய தூதனானவர், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இந்த பராக்கிரமசாலியைத்தான் அவர் தேடி வந்தார். பராக்கிரமசாலி என்றால் பெரும் வீரனே என்று தானே அர்த்தம். அதனால்தான் 14ஆம் வசனத்தில் கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கிருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஷ்டவேலரை மீதியானின் கைக்கு நீக்கலாக்கி ரட்சிப்பாய் என்றாரே. ஒரு பலம் இல்லாதவனை பார்த்து சொல்லுவாரா? அவன் பலம் அவர் அறிந்தபடினால் தான் உனக்கிருக்கிற இந்த பலத்தோடே போ என்று சொன்னார். இந்த வசனத்தின் அர்த்தம் என்னவென்றால், உனது வல்லமையை பயன்படுத்து, மீதியானிடமிருந்து இஸ்ரவேலை காப்பாற்று, அவர்களை காப்பாற்ற நான் உன்னை அனுப்புகிறேன் என்றார். ஆனாலும் இஸ்ரவேலை விடுவிக்க தன்னால் முடியும் என்று கிதியோன் நினைக்கவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா, நான் எவ்வாறு இஸ்ரவேலை காப்பாற்றுவேன்? மனாசே கோத்திரத்தில் எங்கள் குடும்பமே மிகவும் எளியது, எங்கள் குடும்பத்தில் நான் எளியவன் என்றான். ஏனென்றால் இதற்கு முன்னே தோன்றின அந்த நியாயாதிபதிகள் எல்லாம் ஒரு பெரிய கோத்திரத்தில் அல்லது பெரிய பின்புலத்தோடு இருந்திருக்கிறார்கள். முதலாவது நியாயாதிபதி கேனாசனுடைய குமாரனாகிய ஒத்னேல், காலேப்பின் தம்பியுடைய மகன். அடுத்த நியாயாதிபதியானவன் பென்யமீன் கோத்திரத்தில் இருக்கிற கேராகுவின் மகன் ஏகூத். அவன் பென்யமீன் கோத்திரத்திலிருந்து தோன்ற பண்ணப்பட்டவன். அதற்கு பின்பாக வந்தவன் சம்ஸ்கார். அவன் ஒரு தாற்றுக்கோளால் பெலிஸ்தரில் 600 பேரை துரத்தி முறியடித்த ஒரு வீரன். அடுத்தாய் வந்த தெபோரால் கூட பேரிச்சம் மரத்தின் கீழே குடியிருந்தாள் என்று இருக்கிறது. அவள் அந்த பேரிச்சம் மர தோட்டத்தின் தோப்பின் சொந்தக்காரி. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெரிய பின்புலங்களோடு இருந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கிதியோன் நினைத்தான், எங்களிடம் ஒன்றுமே இல்லையே, நாங்கள் ரொம்ப சின்ன குடும்பமே, எப்படி நான் இதை செய்வேன் என்று. அதற்கு கர்த்தர் சொன்னார், நான் உன்னோடு இருக்கிறேன், எனவே
மீதியானியரை நீ தோற்கடிக்க முடியும். ஒரே மனிதனை எதிர்த்து போரிடுவது போலவே உனக்கு தோன்றும் என்றார். முழு இஷ்டவேலிலும் இவன் ஒருவன்தான் பெரு வீரனாக மகா தைரியசாலியாக இருந்ததை ஆண்டவர் கண்டு தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தியதை 12-35 வசனங்களை நாங்கள் காண்கிறோம். அதற்கு அடையாளமாக கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான் என 24ஆம் வசனத்தில் உள்ளது. அவன் அந்த பலிபீடம் கட்டி பெயரிட்ட அன்று ராத்திரியில் கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பனுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வங்க தகனமாக பலியிட கடவாய் என்றார். இந்த வசனத்தின்படி இந்த கிதியோன் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறவனாய் இருந்திருக்கிறார். அதனால்தான் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி பலியிடு என்று சொல்கிறார். அதுபோல இவனுடைய தகப்பனார் தான் அந்த பாகாலின் பலிபீடத்தின் சொந்தக்காரனாய் இருந்திருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் இவனை பிடித்து இவன் கையினாலேயே இந்த காரியத்தை செய்ய வைக்கிறார். ஆண்டவர் கிதியோனை அழைத்ததுக்கு 2 நோக்கம். ஒன்று, இந்த இஷ்டவேலரை மறுபடியும் பாகாலின் வணக்கத்திலிருந்து திருப்பி தன்பக்கமாய் கொண்டு வர வேண்டும். அதுபோல இந்த மீதியானியின் கையிலிருந்து ரட்சிக்க வேண்டும். இந்த 2க்கும் இவனைத்தான் இவர் தெரிந்து கொண்டார். ஏனென்றால் வெட்டுக்கிளியின் கூட்டத்தை போல் அவர்கள் மிகுதியாக எண்ணக்கூடாத அளவுக்கு ஜனங்களையும் ஒட்டங்களையும் அந்த அமலேக்கிய ஜனங்கள் கொண்டு வந்தாலும் அவர்கள் கண்ணில் படாதபடிக்கு கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்பிவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் எப்படி போரடித்தானோ அதுபோல இந்த காரியங்களையும் அவன் செய்வார் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஏற்கனவே தீர்க்கதரிசி அனுப்பி, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியன் தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என் சொல்லி கேளாதே போனீர்கள் என்று புலம்பியும் அவர்கள் அந்த தப்பை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருந்தார்கள். அதனால் இனி இவர்களிடம் சொல்லி பயனில்லை, எல்லாவற்றைக்கும் முடிவு கொண்டு வர வேண்டும். அதற்கு ஒரு மனிதன் தேவை என்பதனால்தான் இந்த கிதியோனை அவர் எடுத்தார். அதனால்தான் அவர் இந்த மனிதனை கொண்டு அந்த வேலையை செய்ய முடிவு செய்தார். அவர் நினைத்தபடி கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தார். அந்த ஊர் மனுஷர் காலமே எழுந்திருந்த போது இதோ பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்பட்டு தோப்பு வெட்டி போடப்பட்டதை கண்டு இந்த காரியத்தை செய்தவன் யார் என்று விசாரிக்கிற போது யோவாசின் மகன் கிதியோன் இதை செய்தான் என்று அறிந்து யோவாசை நோக்கி, உன் மகனை வெளியே கொண்டு வா, அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து தோப்பை வெட்டி போட்டான், அவன் சாக வேண்டும் என்றார்கள். இவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள், இந்த பாகால் போன்ற மற்ற தெய்வங்கள் எல்லாம் சக்தி வாய்ந்தவை, அவைகளை நாங்கள் வணங்க வேண்டும், வணங்காவிட்டால் எங்களை கொன்றுவிடும், இல்லையே நாங்கள் வணங்கிவிட்டு நடுவில் விட்டால் எங்களை அழித்துவிடும் என்ற பயம் இப்போது உலகத்து ஜனங்களுக்கு இருப்பது போல அவர்களுக்கும் இருந்தது. அதனால்தான் அந்த பயத்து நிமித்தம் அவர்கள் கோபம் கொண்டார்கள். ஆகவே தான் யோவாஸ் தனக்கு விரோதமாய் நிற்கிற அனைவரையும் பார்த்து, நீங்களா பாகாலுக்காக வழக்காடுவீர்கள், நீங்களா அதை ரட்சிப்பீர்கள், அதற்காக வழக்காடுகிறோம் என்று காலையில் தானே சாக கடவன், அது தேவனானால் தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் அதுதானே தனக்காக வழக்காடட்டும் என்றான். தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் பாகால் அவனோட வழக்காடட்டும் என்று சொல்லி அந்நாளில் கிதியோனுக்கு யெருபகால் என்று பெயரிடப்பட்டது. ஆனால் அவனுக்கு ஒன்றும் நடக்கவில்லை. அப்பொழுதுதான் அந்த தெய்வங்களுக்கு சக்தி ஏதும் இல்லை என்பதும் அதற்கு பயப்பட வேண்டியது இல்லை என்பதும் கர்த்தரே பெரியவர், அவர்தான் தெய்வம் என்பதும் இவர்களுக்கு புரிந்தது. அதற்கு பின் மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து எஸ்டேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். கர்த்தருடைய விருப்பத்தின்படி அவர்கள் அழிக்கப்படத்தக்கதாக அவர்களே வந்தார்கள். மீதியானிய சேனையில் 1,35,000க்கும் அதிகமான நல்ல பயிற்சி பெற்ற போர் வீரர்கள் இருந்தார்கள். இஷ்டவேலில் இருந்ததோ வெறும் 32,000 வீரர்கள். அவர்களையும் ஃபில்டர் பண்ணி 300ஆக இறுதி போருக்கு தயாரானார்கள்.
மீதியானியர்களை எவ்வாறு தோற்கடிப்பதென்று கர்த்தர் கிதியோனுக்கு காட்டினார். அவர்களை பயமுறுத்த எக்காலங்கள் மற்றும் தீப்பந்தங்களை பயன்படுத்துமாறு கிதியோன் தனது சேனையிடம் கூறினார். சப்தம் மற்றும் தீப்பந்தங்களை மீதியானில் குழப்பத்தில் ஆழ்த்த அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு அல்லறி அடித்து ஓடினர் என்று வேதம் சொல்லுகிறது. இவர்கள் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்த போது இடது கையில் தீப்பந்தத்தையும் வலது கையில் எக்காலத்தையும் பிடித்து கொண்டு கர்த்தருக்கென்று ஒரு பட்டயம், கிதியோனுக்கு என்று ஒரு பட்டயம் என்று கூக்குரலிட்டனர். வலது கையில் எக்காலம், இடது கையில் தீப்பந்தம், இதுதான் இவர்களது ஆயுதம். எப்படியாக எரிகோ மதில் துதியினால் விழுந்தது, அதே போல இங்கே இன்னொரு வெற்றி கிடைத்தது. கிதியோனின் வீரர்கள் தாங்கள் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டனர். முகாமுக்குள் மீதியானின் வீரர்கள் கதறிக்கொண்டே ஓடத் தொடங்கினர். கிதியோனின் 300 வீரர்களும் எக்காலங்களை ஊதிய பொழுது மீதியானியர் ஒருவருக்கொருவர் தங்கள் வாள்களால் கொல்லும்படி கர்த்தர் செய்தார். கர்த்தர் எதிரிகளை பீதியடையச் செய்து ஒருவருக்கொருவர் திருப்பி அடித்தார். கிதியோனை ஆண்டவர் வலுக்கட்டமாய் கூப்பிட்டு வந்து அவர்களை மீதியானியரை துரத்தி அழிய பண்ணினார். கிதியோனை தங்களுக்கு அரசனாக்க இந்த இஷ்டவேலர்கள் விரும்பின போது அவன் மறுத்துவிட்டான். அதுவரைக்கும் இஷ்டவேலில் ராஜா இல்லை. கிதியோன் மட்டும் சம்மதித்திருந்தால் அவன்தான் முதலாவது இஷ்டவேலின் ராஜா என்ற பெயரை பெற்றிருப்பான். சரி, நம் தியான வசனம் சொன்னது போல கிதியோன் வலிமை மிக்க வீரன் என்பது உண்மைதான். இந்த சம்பவத்தில் தானே அவன் சுக்கோத் நகரத்துக்கு, பெனுவேல் நகர கோபுரத்துக்கு செய்ததையும், கர்கோர் நகரத்தில் கிழக்கத்தியாரின் சகல சேனையிலும் மீந்திருந்த 15,000 வலிமை மிக்க படை வீரருடன் தங்கியிருந்த சேபாவையும் சல்முனாவையும் வெறும் 300 பேருடன் சென்று அவர்களை துரத்தி பிடித்து மீதியானியர் மீண்டும் எழும்ப முடியாதபடிக்கு தன் மூத்த குமாரனாகிய எச்சேரை நோக்கி, நீ எழுந்து இவர்களை வெட்டி போடு என்றான். அந்த வாலிபன் இளைஞனானபடினால் இந்த பெரிய ராஜாக்களை வெட்ட பயந்து தன் பட்டயத்தை உருவாதிருந்த போது அந்த 2 மீதியான ராஜாக்களும் ஒரு வீரனால் தங்களுக்கு மரணம் இருக்க வேண்டும் என விரும்பி கிதியோனை பார்த்து, நேரே எழுந்து எங்கள் மேல் விழும், மனுஷன் எப்படியோ அப்படியே அவன் பலனும் இருக்குமென்றார்களே. கர்த்தரால் மட்டுமல்ல, எதிரி ராஜாக்களாலும் பராக்கிரமசாலியே என்று இந்த கிதியோன் அழைக்கப்பட்டார். செபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கிதியோனைப் போல பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லத்தக்க அளவுக்கு அவருக்கு உகந்த பாத்திரமாய் நாமும் இருக்க உதவி செய்யுங்க. உங்கள் வேலையை, உங்கள் பணியை செய்யும் அந்த பிரயோஜனமும் நம்பிக்கைக்கும் உரிய ஊழியக்காரர்களாக எங்களை மாற்றுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். Please like and subscribe my channel and press the bell icon to get new video updates.